வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் ஞானசரிங்கிற நூல்ல இருந்து எடுத்த ஒரு 4 வரி பாடல். ஆனா அந்த 4 வரிக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு. அதோட வரிய நான் படிச்சதும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன். அது என்ன சொல்லுதுன்னா, தீமையெல்லாம் நன்மையென்றே. அதாவது எல்லா தீமையும் நன்மையா? யோசிச்சு பாருங்க. இது எப்படி சாத்தியம்? யாராவது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட போய் உனக்கு நடக்கிற இந்த தீமை உண்மையிலே நன்மைதான்னு சொன்னா அது எவ்ளோ தவறா இருக்கும். இது ஏத்துக்க முடியாத, ஏன் கொஞ்சம் ஆபத்தான ஒரு கருத்தா கூட தெரியுது இல்லையா? இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த 4 வரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த புதிர விடுவைக்கிறது தான். இது ஒரு முரண்பாடா இல்ல ஒரு ஆழமான உண்மையா? வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம். நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப சரி. முதன் பார்வையில இந்த வரி மனதை உழுக்கிற மாதிரி தான் இருக்கு. இது மேலோட்டமா பார்க்கும்போது தீய செயல்களை நியாயப்படுத்துற மாதிரியோ அல்லது ஒருத்தரோட வலிய குறைச்சு மதிப்பிடுற மாதிரியோ தோணலாம். ஆனா இந்த பாடல் அந்த அர்த்தத்துல சொல்லப்படல. இது ஒரு தத்துவ பார்வை கிடையாது. இது ஒரு அனுபவ நிலை. அந்த அனுபவத்தை அடைஞ்ச ஒருத்தரோட பார்வையில இருந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே. அனுபவ நிலைன்னு சொல்றீங்க. அப்போ இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விதியா இல்லாம, ஒரு குறிப்பிட்ட மனநிலையிலிருந்து பார்க்குற ஒரு பார்வையா? பாடல் அதை எப்படி விளக்குது? சரியா சொன்னீங்க. பாடல் அடுத்த வரியிலே அதுக்கான ஒரு திறவுகோலை கொடுக்குது. தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளங்கொண்ட அருளி அருளமுத தெளிவழித்த திறத்தை. இங்க முக்கியமான வார்த்தைகள் அருளமுத தெளிவு, அப்புறம் திறம். இது ஏதோ ஒரு நம்பிக்கையால வர்றதில்ல. இது அருள் என்கிற ஒரு விஷயத்தால கிடைக்கிற தெளிவு. அந்த தெளிவு கிடைச்ச பிறகு ஒருத்தருக்கு வர்ற திறம், அதாவது ஒரு திறமை அல்லது ஒரு பக்குவம் இது. அப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு பெரிய ஞானம் அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு உலகமே வேற மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்களா? நாம நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்குற விஷயங்கள் எல்லாம் அந்த நிலையில வேற அர்த்தம் கொடுக்குதா? எக்ஸாக்ட்லி. இது ஒரு அனாலஜி வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒரு பெரிய சிக்கலான ஓவியத்தை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கறதா கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? கருப்பு, சிவப்புன்னு தனித்தனி வண்ணத்திட்டுகள், அர்த்தமில்லாத கோடுகள். சில இடங்கள்ல பார்க்கவே அசிங்கமா கூட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நகர்ந்து முழு ஓவியத்தையும் பார்க்கும்போது தான் அந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு வண்ணமும் எதுக்கு அங்க இருக்குன்னு புரியும். அந்த முழுமையான பார்வை கிடைக்கும்போது முன்னாடி தவறுன்னு தோணின ஒரு கோடு தான் அந்த ஓவியத்துக்கு ஆழத்தையே கொடுக்குதுன்னு புரியும். இந்த அருளமுத தெளிவுங்கிறது வாழ்க்கைய அப்படிப்பட்ட ஒரு முழுமையான பார்வையில பார்க்கற திறனை கொடுக்குது. அந்த பார்வையில தனிப்பட்ட நிகழ்வுகளோட நன்மை தீமைங்கிற முத்திரை அது மறைஞ்சிடுது. இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஸ்டோயிக் தத்துவத்துல சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நம்மால நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அத நாம எப்படி பார்க்கறோங்கிற கண்ணோட்டத்தை கட்டுப்படுத்தலான்னு. ஆனா இங்க ஒரு படி மேல போய் கண்ணோட்டத்தை மாத்துறது மட்டும் இல்ல, அது ஒரு அருளால கிடைக்கிற தெளிவுன்னு சொல்லப்படுது. சரி, இந்த தெளிவு கிடைச்சா என்ன ஆகும்? இந்த மனநிலை ஒருத்தரை எங்க கொண்டு போய் விடும்? அதுதான் இந்த பாடலோட அடுத்த கட்டம். அது சொல்லுது, இந்த தெளிவு ஆமயம் தீர்த்து. ஆமயம்னா நோய், துன்பம், மயக்கம், குழப்பம்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த தெளிவு நம்மளோட அடிப்படையான துன்பங்களையே நீக்கிடுது. நீக்கிட்டு என்ன கொடுக்குது? இயற்கை இன்ப அனுபவமே மயமாக்கிடுது. அதாவது முழுவதுமாக இயற்கை இன்ப அனுபவமாகவே மாற்றி விடுகிறது. இயற்கை இன்பம். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. நாம கேடி போற இன்பம் இல்ல, இயல்பா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இன்பம். இது கிட்டத்தட்ட உளவியல்ல சொல்ற ஃப்ளோ ஸ்டேட் மாதிரி இருக்கா? ஒரு வேலையில முழுசா மூழ்கி இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது, நம்மளையே மறந்து ஒரு ஆனந்த நிலையில இருப்போமே, அதுவா? ஆனா அந்த நிலை தற்காலிகமானது. இந்த பாடல் சொல்றது ஒரு நிரந்தரமான நிலையையா? அருமையான இணைப்பு. ஆமாம், அந்த ஃப்ளோ ஸ்டேட் ஒரு நல்ல தொடக்க புள்ளி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது தற்காலிகமானது. இந்த பாடல் சொல்ற இயற்கை இன்பம்ங்கிறது நம்ம ஆன்மாவோட இயல்பான நிலையே அதுதான்னு சொல்லுது. நாம பல குழப்பங்களாலையும் தப்பான புரிதல்களாலையும் அதை ஒரு திரை போட்டு மறைச்சு வச்சிருக்கோம். அந்த அருள்ங்கிற விஷயம் அந்த திரையை விளக்கும்போது நம்மளோட இயல்பான ஆனந்த நிலை வெளிப்படுது. அதுக்காக நாம எதையும் செய்ய வேண்டாம், எதையோ அடைய வேண்டாம். ஏற்கனவே உள்ள ஒண்ணு வெளிப்படுது. அப்போ அந்த திரைய விளக்குற அருள் எங்கிருந்து வருது? பாடல் அதையும் சொல்லுதா? சொல்லுது. இன்னவன் விஷயம் இன்னும் ஆழமாகுது. இந்த அனுபவத்தை அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியோட பாடல் இணைக்குது. அம்பலம்னா திறந்த வெளி, ஆகாயம்னு பொருள். ஞான மார்க்கத்துல இது நம்மளோட பிரக்ஞையின் எல்லையற்ற நிலையான ஞான வெளியை குறிக்கிறதா சொல்லுவாங்க.
அந்த ஞான வெளியில பிரகாசிக்கிற ஒரு மாபெரும் ஜோதி தான் அருட்பெருஞ்சோதி. அந்த ஜோதியோட நேரடி அனுபவம் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துது. இது புத்தகத்துல படிக்கிறதாலேயோ தர்க்கம் பண்றதாலேயோ வர்றதில்ல. அம்பலத்தில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதாவது இந்த அருள் எங்கோ தூரத்துல இருக்கிற கடவுள்கிட்டேந்து வரல, நமக்குள்ளே இருக்கிற எல்லையற்ற பிரக்ஞை வெளியிலேருந்து தான் வருதுன்னு அர்த்தமா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இதோட மைய கருத்து. வெளியிலிருந்து எதுவும் வரல, உள்ளே இருக்கிற ஒண்ணு தான் வெளிப்படுது. இதை இன்னும் தெளிவா அடுத்த வரிகள் சொல்லுது. அந்த அருட்பெருஞ்சோதியை எப்படி விவரிக்குதுன்னா, ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியே. இது கொஞ்சம் சிக்கலான வரி. ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஆமா, நிச்சயமா. அந்த ஓமயவான் வடிவுடையார்ங்கிற வார்த்தையை கேட்கும்போதே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நபரை பற்றி குறிப்பிடுதா? ஆமா, இது போன்ற வார்த்தைகள் பழைய நூல்கள்ல இயல்பு. ஓமயவான் என்பதை பலவிதமா பிரிக்கலாம். ஓம்ன்ற பிரணவ மந்திரம், அயன்ற படைப்பு கடவுள், வான் என்ற ஆகாயம். இப்படி பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு எளிமையான ஆழமான விளக்கம் இருக்கு. வான்னா எல்லையற்ற ஆகாயம். ஓம்னா பிரபஞ்சத்தின் மூல ஒலி அல்லது மூல பிரக்ஞை. ஆக ஓமயவான் வடிவுடையார்னா அந்த எல்லையற்ற பிரக்ஞையாகிய ஆகாயத்தையே வடிவமாக கொண்டவர்கள். அதாவது ஞானிகள், சித்தர்கள், அவங்களோட பிரக்ஞை உடலுக்குள்ள அடங்கி இல்லாம ஆகாயம் மாதிரி விரிஞ்சிருக்கு. ஓ, இது கடவுளை பத்தி பேசலையா? ஞானிகளை பத்தி பேசுதா? அவங்க உள்ளத்துல இருக்கிற ஒரு பொருளை பத்தி பேசுதா? நான் சரியாதான் புரிஞ்சுக்கிறேனா? நீங்க போற பாதை சரிதான். ஆனா முழு படத்தையும் பாருங்க. ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருள். அதாவது அந்த ஞானிகளோட உள்ளத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கிற ஒரு பொருள். அந்த பொருள்தான் பதி. பதினா இறைவன், தலைவன்னு அர்த்தம். ஆக இறைவன் எங்கேயோ தனியா இல்ல, எல்லையற்ற பிரக்ஞா நிலையை அடைஞ்சவங்களோட உள்ளத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கிற ஒரு சக்தியாகவே இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பார்வை மாற்றம் பாருங்க. நாம வெளியில தேடிட்டு இருக்கிற ஒண்ணு ஞானத்தோட உச்சத்தை அடைஞ்சவங்களுக்கு உள்ளே இருக்கு. வாவ், இது உண்மையிலேயே பெரிய விஷயம். அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனோட குணம் என்ன? அவர் கோபப்படுவாரா, தண்டிப்பாரா? அதுக்கு தான் கடைசி வார்த்தைகள் வருது. பெரும் கருணை உடைய பெரும்பதி. அந்த இறைவன் அல்லது அந்த பொருளின் அடிப்படை குணமே பெரும் கருணைதான். அளவற்ற கருணை. அவர் கணக்கு பார்க்கறவரோ தீர்ப்பு சொல்றவரோ இல்ல, அவர் கருணையின் வடிவம். இப்ப எல்லாத்தையும் இணைச்சு பாருங்க. ஒருத்தரோட உள்ளத்துல எல்லையற்ற கருணை பொங்குனா அவரால எப்படி எதையும் தீமைன்னு பார்க்க முடியும்? எல்லாமே அந்த கருணை கடல்ல ஒரு அலையாத்தான தெரியும். அதனாலதான் முதல் வரி தீமையெல்லாம் நன்மை என்றேன்னு தொடங்குது. அது ஒரு கட்டளை இல்ல, அது பெருங்கருணை நிலையோட இயல்பான வெளிப்பாடு. இப்போ புரியுது. அந்த முதல் வரிக்கும் இந்த கடைசி வரிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. உள்ளுக்குள்ள பெருங்கருணை நிறைஞ்சா வெளியில பாக்குற பார்வை இயல்பாவே மாறிடுது. தீமைங்கிற முத்திர குத்துறவே இல்ல. சரி, இதுவரைக்கும் பாடல் ஒரு ஞானியோட அனுபவத்தை, ஒரு தத்துவத்தை ரொம்ப அழகா விளக்கிடுச்சு. ஆனா திடீர்னு கடைசி 2 வரியில அதோட தொனியே மாறுது. அது நம்ம பக்கம் திரும்பி நம்ம கிட்ட நேரடியா பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் ரடரோட உச்சகட்டம். அது வரைக்கும் தத்துவமா இருந்தது, இப்போ ஒரு அழைப்பா மாறுது, ஒரு நடைமுறை வழிகாட்டுதலா மாறுது. அது சொல்லுது, உலகீர் நாமருவி இரவாத நலம் பெறலாம். உலகீர்னு உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுது. அப்புறம் நாம் அருவின்னு சொல்லுது. அதாவது நாம் அணுகி அல்லது நாம் எல்லோரும் சேர்ந்து. இது ஒரு தனிப்பட்ட பயணம் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்ற மாதிரி இருக்கா? அப்புறம் இரவாத நலம்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்குது. ஆமா, அது ஒரு திறந்த அழைப்பு. நான் ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றேன், ஆனா அது எனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, நீங்க எல்லாரும் கூட இதை அடையலாம் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த ஆசிரியர் தான் கண்டடைஞ்சதை ஒரு ரகசியமா வச்சுக்கல, அதை எல்லாருக்கும் பகிர்ந்துக்க நினைக்கிறார். இரவாத நலம்ங்கிறது மரணமில்லா பெருவாழ்வுன்னு நேரடியா எடுத்துக்கலாம், அல்லது எந்த சூழ்நிலையிலையும் அழியாத குறையாத ஒரு ஆனந்த நிலைன்னும் எடுத்துக்கலாம். அந்த அழைப்போட நிக்காம ஒரு அவசரத்தையும் ஏற்படுத்துது. நல்ல ஒரு தருணம் இது, வல்லை வம்மின். இதுதான் சரியான நேரம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த அவசரம்? ஞானம்ங்கிறது பொறுமையா அடைய வேண்டிய விஷயம் இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்மீக பாதையில் இருக்கிற ஒரு பொதுவான மனநிலை, இது அப்புறம் பார்த்துக்கலாம், வயசான பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறது. ஆனா இந்த பாடல் சொல்லுது, நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த பாதை
அந்த அனுபவம் என்கோ எதிர்காலத்துல இல்ல, இப்போ இந்த நிமிஷத்துல உங்களுக்கு முன்னாடியே இருக்கு. அதை அடையறதுக்கான நல்ல தருணம் இதுதான். ஒவ்வொரு கணமும் ஒரு வாய்ப்பு, அதை தவற விடாதீங்க. வல்லை வம்மின்னா விரைந்து வாருங்கள். அந்த அவசரம் ஒரு வாய்ப்பை தவற விட்டுடுவோமோங்கிற அக்கறையில வர்றது. ஆஹா, இந்த 4 வரி பயணம் எங்க தொடங்குச்சு எங்க முடியுதுன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. தீமையெல்லாம் நன்மைங்கிற ஒரு அதிர்ச்சியான, கிட்டத்தட்ட நம்ப முடியாத ஒரு கருத்தோட ஆரம்பிச்சு, அது எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிற பெருங்கருணையோட விளைவுன்னு விளக்கி, அந்த நிலையை அடையறதுக்கு இதுதான் சரியான நேரம், சீக்கிரம் வாங்கன்னு நம்ம கைய பிடிச்சு கூப்பிடுற மாதிரி முடியுது. இது வெறும் பாடல் இல்ல, ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு வழிகாட்டி தான். ஆனா ஒரு வரைபடம் மாதிரி இல்ல. இது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு கொடுக்கிற அப்டேட் மாதிரி. நம்ம உலகத்தை பார்க்குற அடிப்படையான சிஸ்டத்தையே மாத்தி எழுத முயற்சி பண்ணுது. நன்மை தீமைங்கிற 2 பைனரி கோட்ல உலகத்தை பார்க்காதீங்க, அதுக்கு பதிலா கருணைங்கிற ஒரே ஒரு அடிப்படையில எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லுது. அந்த அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டா துன்பம்ங்கிற வைரஸ் தானா அழிஞ்சிடும். இயற்கை இன்பம்ங்கிற இயல்பான நிலை தானா வெளிப்படும். அந்த அப்டேட்டை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இப்போ இந்த தருணம் அப்படின்னு சொல்லுது. ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்டேட், இது ஒரு அருமையான உருவகம். இந்த முழு உரையாடலையும் அது தொகுத்து சொல்லிடுச்சு. அப்போ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக நினைக்கிறேன். இந்த பாடல் இது ஒரு நல்ல தருணம், விரைந்து வாருங்கள்னு சொல்லுது. அந்த பாதை எங்கோ தூரத்துல இல்ல, இப்போ உங்களுக்கு அருகில இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நாம நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை இது நல்லது, இது கெட்டது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலன்னு உடனுக்குடன் முத்திர குத்துறோம். அப்படி முத்திர குத்துறத ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஒவ்வொரு கணத்தையும், அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி, ஒரு ஆழமான தெளிவை தேடுறதுக்கான ஒரு நல்ல தருணமா பார்க்க ஆரம்பிச்சா என்னாகும்? ஒருவேளை தீமையை நன்மையாக பார்க்குற அந்த பெரிய திறனோட முதல் படி ஒவ்வொரு கணத்தையும் ஒரு வாய்ப்பா பார்க்கறதுல இருந்து தான் தொடங்குதோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?